எதுக்கு அரைக்க போறீங்க? அவியலுக்கு. அவியலுக்கு பச்சை மிளகாய், ஜீரகம், அவ்வளோதான். இவ்வளோதான் அரைக்க போறீங்க. இது சதைச்சு எடுப்பீங்களோ? ஆமாம், லேசாக சதைச்சு. தேங்காய் அரைக்கல? எது கூட தேங்காய் அரைக்க மாட்டேன். தேங்காய் திருவி அப்படியே கொட்டி தனியாக போடுவீங்களோ? போட்டுட்டு தயிர் ஊற்றி இறக்கிடுவேன். சரி, தேங்காய் ஊற்றிருக்கிறீங்க. கடுகு போடாமல் கருவேப்பிலை மட்டும். அதாவது பச்சை மிளகாய் அரைச்சிங்களா? அது எப்போ போடுவீங்க? காய் போட்ட பிறகு தான் அரைச்ச மசாலா போடுவீங்க. ஆமாம், நான் போடாத காயை நான் காய் போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க. எங்கள் மாமியார் அவியலில் பாவக்காயெல்லாம் போட்டு செய்வாங்க. நான் பாவக்காய் போட மாட்டேன். காயை லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்புறம் மூடி தண்ணி விடுவீங்களா? அரைச்சது இது கூட காய் போட்ட உடனே போட்டுருவீங்க. பச்சை மிளகாயும் ஜீரகம் வச்சு அரைச்சது. இது கூட தேங்காய் வச்சு அரைக்க மாட்டாங்க. கடைசியில் தான் எங்கள் மாமியார் தேங்காய் அப்படியே போட்டுருவாங்க. நல்லா இருக்கும். இந்த அவியில நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணி விட்டாச்சு. மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டிருக்கிறீங்க. 1/4 ஸ்பூன் அளவு இருக்குங்களா? மூடி போட்டு வேக விடணும். வெளிச்செண்ணெய் கொஞ்சோண்டு வெளிச்செண்ணெய், அவ்வளோதான். இப்பொழுது சிறிதளவு தேங்காய். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு தேங்காய் போடுறீங்களா? ஆமாம், இந்த சூட்லேயே அது வெந்துடும் இல்லைம்மா. எவ்வளோ தேங்காய் போட்டிருப்பிய? அரை மூடி தேங்காய். அரை மூடி தேங்காவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தயிரை வெட்டி தயிரை ஊற்றணும். ஊற்றணும். ஒரு பாக்கெட் ஊற்றுவீங்களா? எவ்வளோ ஊற்றுவீங்க? கிளறி பார்த்துட்டு